Hello students, welcome. Today we shall start chapter 5, working with Windows operating system. Okay students, shall we start? Ready? In last lesson what we have seen? We have seen operating system. Operating system பார்த்தோம் இல்லையா? Operating systemனா என்னன்னு பார்த்தோம்? Operating system is a software. Software அப்படிங்கிறது என்ன? Set of programs that activates the hardware. Hardware அப்படின்னா என்ன? All the parts of the computer, all the physical parts of the computer hardware. So அந்த hardware activate பண்ற programs தான் software. அந்த சாஃப்ட்வேரில் 2 types இருக்குது. அதில் ஒன்று என்ன, வாட் ஆர் த 2 types students we have seen? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த கேட்டகரியில் வரும்? சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறத மெயின் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டரில். இட் இஸ் a சிஸ்டம் சாஃப்ட்வேர் that enables hardware to communicate and operate with the software. இந்த ஹார்ட்வேரும் நமக்கு வேணுங்கிற ப்ரோக்ராம்ஸும் ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணி நமக்கு வேணுங்கிற ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெயின் சாஃப்ட்வேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ வாட் யூ கேன் சே ஆல்சோ, இட் ஆக்ட்ஸ் அஸ் த இன்டர்ஃபேஸ், இடைமுகம் நடுவில் இருக்கிறது பிட்வீன் த யூசர் அண்ட் த ஹார்ட்வேர். நமக்கும் ஹார்ட்வேரில் தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், நம்மக்கிட்டேருந்து கமெண்ட்ஸை வாங்கி ஆக்டிவேட் பண்ணுற வேலை இந்த ஓஎஸோட வேலை. அண்ட் ஆல்சோ வாட் இட் இஸ் டூயிங், இட் கண்ட்ரோல்ஸ் ஓவரால் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட எல்லா எக்ஸிக்யூஷனுக்கும் தேவையான மெயின் சாஃப்ட்வேர் தான் இந்த ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓஎஸோட என்னென்ன ப்ராசஸ், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ். சி த டயக்ராம். ஹார்ட்வேருங்கிறதுல இதில் என்னென்ன இருக்கும்? சிபியு, ரேம், ஐஓங்கிறது இன்புட் அவுட்புட் டிவைசஸ். இது எல்லாமே ஹார்ட்வேரில் வருமா? இங்கே நம்ம நிறைய யூசர்ஸ் இருக்கலாம், ஒரே சிஸ்டமில் நம்ம நிறைய யூசர் அக்கௌண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஆர் ஆக்டிவேட்டிங் த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 2 types இருக்குது. அது எல்லாமே ஓஎஸ் வழியாக தான் ஹார்ட்வேரை இன்ட்ராக்ட் பண்ணும். தென் தேவையான ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஓஎஸோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? மெமரி மேனேஜ்மெண்ட், வேணுங்கிற மெமரி அலாட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, எந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்குன்னு ட்ராக் பண்ணுறது, இது எல்லாமே மெமரி மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன பார்த்தோம்? இப்போ ஒரு சிபியு தான் இருக்குது, நிறைய ப்ராசஸ் அட் அ டைமில் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் ஃபாலோயிங் சம் அல்கோரிதம்ஸ். வாட் ஆர் த அல்கோரிதம்ஸ் வி ஹேவ் சீன்? ரவுண்ட் ராபின் மெத்தட், FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், தென் SJF, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், ப்ரையாரிட்டி பேசிஸ், இந்த மாதிரி நிறைய அல்காரிதம் வச்சு அது ப்ராசஸ் பண்ணும். டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ இன்புட் கமாண்ட் வருதுன்னா இன்புட் டிவைஸ்க்கு அது கண்ட்ரோல் கொடுக்கும். அவுட்புட் கமாண்ட் பிரிண்ட் பண்ணணுமா, பிரிண்டருக்கு கமாண்ட் கொடுக்கும். டிஸ்பிளே பண்ணணும்னா மானிட்டர் கமாண்ட் சிக்னல் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரும். ஃபைல் மேனேஜ்மெண்ட், நம்ம ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அது வந்து பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து செட் பண்ணுறது, செக்யூர் பண்ணுறது, இது எல்லாமே ஃபைல் மேனேஜ்மெண்ட். தென் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டில் 3 levels பார்த்தோம். என்னென்ன 3 levels பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸ்? சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம்க்கு பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃபைலை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது. தென் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டி. ஸோ ஓவரால் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஓஎஸோட வேலை. இப்போ நம்ம இந்த லெசனில் வி ஆர் கோயிங் டு லேர்ன் நியூ ஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து மைக்ரோசாஃப்டோடது. So which operating system you are going to learn? Windows operating system. So every computer needs what to function? Could you tell me? Every computer needs an operating system to function. So Microsoft Windows na என்னன்னு கேட்பாங்க, 2 marks question. இதில் இருந்து you have to write students from this line up to this. So Microsoft Windows is one of the most popular graphical user interface. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓஎஸ்ன்னு எழுதிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஓஎஸ். இட் யூசஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே நான் மவுஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே பிக்சர்ஸாக டிஸ்பிளே ஆகிடுக்குங்க. எது வேணுமே நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட்
GUI-னு சொல்லுவோம், graphical user interface. I have told you about this interface in previous lessons. இன்டர்ஃபேஸில் வந்து 2 types of interface இருக்குது. சிலதுலலாம் மவுஸ் ஒர்க் ஆகாது. முதல்ல இருந்த MS-DOS மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மவுஸ் ஒர்க் ஆகாது. நம்ம எல்லாத்துக்குமே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமோட இங்கே டேட் அண்ட் டைம் இங்கே வச்சாலே டேட் அண்ட் டைம் தெரியுது இல்லையா? பட் அங்கே MS-DOSனு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுலலாம் நம்ம எல்லாத்துக்குமே கமாண்ட்ஸ் டைப் பண்ணணும். இப்போ DATEன்னு டைப் பண்ணால் தான் டேட் வரும், TIMEன்னு டைப் பண்ணால் தான் வரும். அதுவும் சிலதுக்கெல்லாம் லோயர் கேஸில் டைப் பண்ணணும், சிலதெல்லாம் அப்பர் கேஸில் டைப் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய டிடிஎஸ் ப்ராசஸில் அதில் இருக்குது. நம்ம நிறைய கமெண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணணும். பட் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன இன்டர்ஃபேஸ்னால் GUI. இங்கே பார்த்தீங்கன்னா மவுஸ் வச்சு நமக்கு வேணுங்கிற ப்ராசஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் GUI. Then multiple applications can execute simultaneously in Windows and this is known as multitasking. இப்போ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்க்கு ஈவன் இந்த 2 பாயிண்ட் நீங்கள் எழுதினீங்கனாலே போதும். ஒரு பாயிண்ட் இங்கே கொடுக்கல, நீங்கள் அதை எழுதிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் அன் பாப்புலர் OS ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. தென் இட் யூசஸ் GUI. இந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா போதும். தென் இது வந்து எதுக்கு ஆன்சர்னா மல்டி டாஸ்கிங். இதுவும் நான் சொல்லியிருக்கேன், அட் அ டைமில் நிறைய வேலை பண்ணுறது மல்டி டாஸ்கிங். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பாட்டு கேட்டுகிட்டே ஹோம்ஒர்க் எழுதுவீங்க இல்லையா? ஸோ யூ ஆர் டூயிங் 2 ஒர்க்ஸ் அட் அ டைம், தட் இஸ் கால்ட் மல்டி டாஸ்க். இல்லைன்னா சாப்பிட்டுட்டே டிவி பார்ப்பீங்க, இல்லைன்னா ஒரு ஃபோன் பேசிகிட்டே பாட்டு கேட்டுட்டு என்ன பண்ணலாம், எழுதலாம். இதெல்லாம் வந்து திஸ் இஸ் கால் மல்டி டாஸ்கிங். அட் அ டைமில் நிறைய ஒர்க் பண்ணுறது தான் மல்டி டாஸ்கிங் சொல்கிறோம். ஸோ விண்டோஸ் இந்த OSல வந்து இட் அலவுஸ் யூ. இப்போ நீங்கள் கேம்ஸ் ஏதாவது மியூசிக் ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மியூசிக் கேட்டுட்டு இங்கே ஒர்க் பண்ணலாம். திஸ் இஸ் மல்டி டாஸ்கிங். தென் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ். இது வந்து இட்ஸ் another 2 mark question students. வாட் இஸ் மல்டி டாஸ்கிங்? ஸோ இங்கே 2 mark question மார்க் பண்ணிக்கோங்க புக்கில். ஐ எம் நாட் டெல்லிங் யூ ஒன்லி த புக் பேக் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். ஹியர் இதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். தென் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் எக்ஸிக்யூட் சைமல்டேனியஸ்லி இன் விண்டோஸ், தட் இஸ் known as multitasking. Then next இது வந்து ஒரு 1 mark question. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசஸ் டேஷ் அண்ட் டேஷ் as input devices. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மவுஸ். இது வந்து ஒரு இன்புட் டிவைஸ். இதை யூஸ் பண்ணி நான் வேணுங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதே போல் கீபோர்டு யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம். ஸோ இன்புட் டிவைசஸ் எது யூஸ் பண்ணலாம், இங்கே கீபோர்டும் மவுஸும் இன்புட் டிவைசஸ். அதே போல் மவுஸ் இஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் த விண்டோஸ். இங்கே விண்டோஸுங்கிறது இந்த OS, it is referring the OS by clicking icon. So இங்கே ஒரு 1 mark question, which is used to interact with the windows by clicking icon. Icon அப்படிங்கிறதுனா என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், வெயிட் ஐ வில் ஷோ யூ. ஸோ இங்கே தெரியுது இல்லையா, இந்த ஸ்மால் பிக்சர்ஸ் இதெல்லாம் தான் ஐகான்ஸ். ஸோ ஒவ்வொரு ஐக்கானும் ஒவ்வொரு அப்ளிகேஷனை இன்ட்ராக்ட் பண்ணுது. ஐகானோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுமா, image on console. What's the full form? It is not given in the book. If you want, you can write it on your book. What is icon full form? Image on console. Consoleனு நம்ம எதை சொல்கிறோன்னா, இப்போ இது வந்து நீங்கள் எதில் பார்த்துட்ருக்கீங்க, ஸ்க்ரீனில். ஸோ ஸ்க்ரீன் வந்து ஒரு கன்சோல். அதே மாதிரி நம்ம எதில் டைப் பண்ணுறோம், கீபோர்டில், மவுஸில் ஒர்க் பண்ணுறோம். இந்த டிவைஸஸை தான் கன்சோல் அப்படிங்கிறோம். ஸோ அந்த கன்சோல், இப்போ மானிட்டருங்கிறது ஒரு கன்சோல் ஸ்க்ரீன். அந்த கன்சோலில் டிஸ்பிளே ஆகக்கூடிய ஒரு சின்ன பிக்சர், அதனால தான் அதனோட பேர் வந்து இமேஜ் ஆன் கன்சோல் அப்படிங்கிறோம். ஸோ விச் இஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் த விண்டோஸ் பை கிளிக்கிங் ஆன் ஐகான், மவுஸ். தென் கீபோர்டு எதுக்கு, இட் இஸ் யூஸ் டு என்டர் ஆல்ஃபபெட்ஸ், நியூமரல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் உங்களுக்கு கீபோர்டில் நிறைய இருக்கும், டாட்டு, ஸ்டார், ஸ்பேஸ், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 2 mark question என்ன கேட்கலாம், could you tell me? Write about the input devices used in Windows OS அப்படி கேட்டாங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டு எழுதிக்கோங்க. மவுஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கீபோர்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் டாபிக், இது வந்து ஒரு 3 mark question or 2 markல கேட்கலாம். வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? 4 points கொடுத்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
ஆக்சஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய ப்ரோக்ராம்ஸ், அதுதான் அப்ளிகேஷன்ங்கிறது என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். இப்போ வந்து நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணுறீங்க, அந்த கேம்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் சேர்ந்தது தான் அந்த கேம் சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்கும். அதை தான் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனுங்கிறது எ செட் ஆஃப் எ குரூப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தட் இஸ் டூயிங் எ பர்டிகுலர் ப்ராசஸ். அதுதான் அப்ளிகேஷன். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், we can access the application on the computer. எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேர்ட் ப்ராசஸிங், கேம்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட், கேல்குலேட்டர். ஸ்ப்ரெட்ஷீட்டுங்கிறது டேபுலர் காலம் மாதிரி இருக்கும், நம்ம கேல்குலேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். வேர்ட் ப்ராசஸிங்கிறது we can டைப் லெட்டர்ஸ், டைப் பண்ணி நம்மள அதில் நிறைய ப்ராசஸ் பண்ணலாம். இன் 6th lesson you will learn about this word processing. Then load any new program on the computer. ஏதாவது ஒரு நியூ அப்ளிகேஷன் வந்தால் அதை வந்து கம்ப்யூட்டரில் கொண்டு வர்றது, லோட் பண்ணுறது, மெமரிக்கு கொண்டு வர்றது. Then manage hardware such as printer, scanner, mouse, digital camera. நம்ம என்னென்ன டிவைசஸ் அட்டாச் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது, தட் இஸ் செயல்படுத்த வைக்கும், கண்ட்ரோல் பண்ணும் இதெல்லாம். தென் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கிறத மாடிஃபை பண்ணலாம், ஃபைல் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணால் அது எப்போவுமே பெர்மனெண்ட்டாக இருக்கும். தென் வேண்டாம்னா டெலீட் பண்ணலாம். ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர். வாட் டு யூ மீன் பை ஃபைல்ஸ் அண்ட் வாட் டு யூ மீன் பை ஃபோல்டர், ஸ்டூடெண்ட்ஸ்? This also I have told you previously. File is used to store some information. What is a file? File is used to store some information. What is folder? ஃபைலுங்கிறது உங்கள் ஒரு பேப்பர் மாதிரி. ஃபோல்டருங்கிறது என்னென்னா நிறைய ஃபைல்ஸ் சேர்ந்தது ஒரு ஃபோல்டர் பாக்ஸ் மாதிரி. ஸோ ஒரு ஃபோல்டர் உங்கள் பேக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபைலுங்கிறது உங்கள் நோட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃபோல்டர் உங்கள் பேக்குக்குள்ளேயே நிறைய சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும் இல்லையா, சப் பார்ட்டிஷன்ஸ். ஒவ்வொரு சைடும் நீங்கள் ஒவ்வொரு நோட் புக்ஸ் வச்சுருப்பீங்க, அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி கம்ப்யூட்டரோட நோட் புக்ஸ்லாம் இந்த ஃபைல். இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் சம் இன்ஃபர்மேஷன். ஃபோல்டருங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச் அஸ் கலர் ஸ்கீம், ஸ்க்ரீன் சேவர் ஆஃப் யுவர் மானிட்டர். நம்மளோட கம்ப்யூட்டர் கலர் ஸ்கீம் எல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே பிளாக் லெட்டர் இருக்குது, ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். தென் ஸ்க்ரீன் சேவருங்கிறது என்னென்னா, இப்போ சில இதிலெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸாக ஏதாவது ஒன்று ஒரு மெசேஜ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணாத டைமில் ஒரு பிக்சரோ இல்லை டெக்ஸ்ட்டோ அது பாட்டுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டு போயிட்டே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஸ்க்ரீன் சேவர். இந்த ஸ்க்ரீன் சேவர் எதுக்காக வந்ததுன்னா, முதல்லலாம் அந்த மானிட்டர் என்ன ஆகும்னா ஒர்க் பண்ணாமல் இருந்தால், இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அது பர்மனெண்ட் இம்ப்ரெஷன் அப்படியே தெரியும் மானிட்டரில். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அப்போல்லாம் வந்து இந்த ஸ்க்ரீன் சேவர் டெவலப் பண்ணாங்க. ஸோ ஏதோ ஒன்று ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு டெக்ஸ்ட்டு வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அப்போது அந்த ஸ்டில்லாக இருக்கிறது ஒர்க் இருக்காது இல்லையா, ஐடிலாக இருக்காது இல்லையா. ஐடிலாக இருக்கிறப்ப அந்த இம்ப்ரெஷன் அப்படியே வரும் அந்த மானிட்டர்லலாம். அதுக்காக தான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் சேவர் வந்தது. தென் வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விண்டோஸ் 10 தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விண்டோஸ் அதாவது ஒவ்வொரு வேர்ஷன், இப்போ உங்கள் புக்கிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய எடிஷன் சொல்லுவோம் இல்லையா, 95 எடிஷன், 2000 எடிஷன். அப்படின்னா என்ன மீனிங், அந்த புக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகி வேறு நியூவாக கொண்டு வருவாங்க, அதுதான் எடிஷன் சொல்கிறோம். அதே போல் தான் சாஃப்ட்வேரில் வேர்ஷன்னு சொல்லுவோம். இப்போ இந்த விண்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு வேர்ஷன் விண்டோஸ் வந்தப்போ எதுனா விண்டோஸ் 1.x. அதனோட லோகோ இப்படி இருக்கும். நீங்கள் இந்த லோகோலாம் ட்ரா பண்ணணும்னு கிடையாது, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா போதும். தென் அது எந்த இயரில் வந்ததுன்னா 1985. அதில் தான் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் GUI. அப்போ ப்ராசஸர் வந்து 16 பிட் ப்ராசஸர் தான் இருந்தது. இட் கேன் ஹேண்டில் ஒன்லி 16 பிட் அட் அ டைம். மவுஸ் வந்து இந்த டைமில் தான் வந்து இன்ட்ரடியூஸே ஆச்சு, 1985. தென் அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு 2.x வந்தது.
இங்கே வந்து விண்டோஸ் நம்ம மினிமைஸ் மேக்ஸிமைஸ்லாம் பண்ண முடியாது. பட் இதில் வந்து சப்போர்ட் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் விண்டோஸ். தென் கண்ட்ரோல் பேனல்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது யூஸ் பண்ணி நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். கஸ்டமைசிங் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் வித் வேரியஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அண்ட் கஸ்டமைசிங் ஆப்ஷன். கஸ்டமைசிங்னா என்ன மீனிங்னா, நமக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம ஏதாவது செட்டிங்ஸை மாற்றுறது தான் கஸ்டமைசிங். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கலர்லாம் மாற்றிக்கலான்ட்டு, மவுஸ் பாயிண்டர் மாற்றிக்கலாம், இதெல்லாம் தான் கஸ்டமைசிங். இதெல்லாம் இந்த கண்ட்ரோல் பேனலில் இருக்குது ஃபீச்சர். தென் விண்டோஸ் 3.x வந்து அதுக்கப்புறம் 5 years கழிச்சு வந்தது 1992ல். இப்போ இதிலலாம் இந்த ரெண்டுலேயுமே மல்டி டாஸ்கிங்கிற ஆப்ஷன் இல்லை. அட் அ டைமில் ஒரு ஒர்க்கு தான் பண்ண முடியும். 85லையும் 87லையும். இந்த 92ல் ஒன்லி மல்டி டாஸ்கிங்கிற கான்செப்டே வந்தது. இதில் ஸோ மெனி கலர்ஸ் 256 கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அந்த மானிட்டர். இங்கெல்லாம் ஃபியூ கலர்ஸ் ஸ்கீம் தான் வரும். 256 colors supported, which brought a more modern, colorful look to the interface. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம், இந்த ஸ்க்ரீன். தென் 95 விண்டோஸ் 95ங்கிறது 1995ல் வந்தது. இதில் தான் ஸ்டார்ட் பட்டன், டாஸ்க் பார், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், ஸ்டார்ட் மெனு, இது எல்லாமே. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டார்ட் பட்டன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த ஏரியா டாஸ்க் பார்னு சொல்லுவோம். தென் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் மெனு வருது இல்லையா, இது வந்து ஸ்டார்ட் மெனு. இது எல்லாமே விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஐ வில் ஷோ யூ. நிறைய நம்ம சிஸ்டமில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே காமிக்கும் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில். இது எல்லாமே 95ல் வந்தது. இங்கே வந்து ஸோ அதனால் ப்ராசஸரோட சைஸ் வந்து இதாச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கெப்பாசிட்டி 32-bit ப்ராசஸர் அண்ட் இட் ஃபோக்கஸ்ட் ஆன் மோர் மல்டி டாஸ்கிங். தென் 1998ல் வந்தது விண்டோஸ் 98. இதில் தான் இன்டகிரேஷன் ஆஃப் த வெப் ப்ரௌசர் வித் OS. வெப் ப்ரௌசர் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரருங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அது வேணும். இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கூகுள் க்ரோமில் கேள்விப்பட்டிருப்பீங்களா, இட்ஸ் அ வெப் ப்ரௌசர். ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசிங்னாலே என்ன மீனிங்னா, நீங்கள் இன்டர்நெட்டு ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பேஜஸில் வியூ பண்ணுறது தான் ப்ரௌசிங் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் வெப் ப்ரௌசர். அதில் நிறைய வெப் ப்ரௌசர் இருக்குது. ஒன் ஆஃப் த வெப் ப்ரௌசர் இஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். Then DOS gaming began to disappear as Windows based games. முதல்ல DOS MS-DOS அப்ளிகேஷன் இருந்தது, டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அங்கே மவுஸே கிடையாது. இங்கே வந்து விண்டோஸ் கேம்ஸ் வந்தது. தென் plug and play feature was introduced. தென் விண்டோஸ் NTங்கிறது நியூ டெக்னாலஜி. இங்கே இட் இஸ் சர்வர் சிஸ்டம், மெயின் கம்ப்யூட்டர் which is connected to so many computer in a network. அதுதான் சர்வர். அதெல்லாம் வந்து விண்டோஸ் NT நெட்வொர்க் இந்த நியூ இதில் வந்தது, இந்த வெர்ஷனில் வந்தது. தென் மில்லேனியம் எடிஷன், அதுதான் விண்டோஸ் மீ அப்படின்னா மில்லேனியம் எடிஷன் 2000. இட் இன்ட்ரடியூஸ்ட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டயக்னஸ்டிக் அண்ட் ரெக்கவரி டூல்ஸ். என்ன ப்ராப்ளம் வருது அதெல்லாம் டயக்னைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்குள்ள ரெக்கவரி டூல்ஸ் எல்லாமே 2000ல் வந்தது. Then Windows 2000 served as an operating system for business desktop and laptop system. 4 versions of Windows 2000 வந்தது. 2000 4 வெர்ஷன் வந்தது. ப்ரொஃபஷ்னல், சர்வர், அட்வான்ஸ்டு சர்வர், டேட்டா சென்டர் சர்வர். வாட் ஆர் த 4 வெர்ஷன்ஸ் ஆஃப் Windows 2000? 2 மார்க்ஸில் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரொஃபஷ்னல், இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டம். Then server, web server, office server. Then advanced server for line of business applications. Business applicationக்கெல்லாம் அட்வான்ஸ் சர்வர் வேணும். சர்வருங்கிறது என்னென்னா மெயின் கம்ப்யூட்டர். அது கூட நம்ம நிறைய எல்லா CPU, அந்த CPUவில் எல்லா ஒர்க்கும் நடக்கும். மற்ற கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஜஸ்ட் டம்ப்னு சொல்லுவோம், டம்ப் கம்ப்யூட்டர்ஸ், தட் இஸ் நோடுன்னு சொல்லுவோம். எல்லாம் அதை வந்து இன்புட் அவுட்புட்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்.
ப்ராசஸ் எல்லாம் சர்வரில் தான் நடக்கும், டேட்டாஸ் எல்லாம் அதில் தான் இருக்கும். அதுதான் சர்வர் சிஸ்டம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வரில் இந்த விண்டோஸ் 2000 டேட்டா சென்டர் சர்வர், டேட்டா சென்டர் தெரியும் இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறது. ஹை டிராஃபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், அங்கே நிறைய நெட்வொர்க் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அங்கே எல்லாம் இந்த இது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 வெர்ஷன்ஸ் இருக்குது. தென் விண்டோஸ் எக்ஸ்பி 2001 வந்தது. அதில் வந்து 64 பிட் ப்ராசஸர். இம்ப்ரூவ்டு விண்டோஸ் அப்பியரன்ஸ் அண்ட் தீம்ஸ் ஆஃபர் அ ஸ்டேபிள் வெர்ஷன். ஸ்டேபிள்னா ஒரு வெர்ஷன் வரக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வர்றது ட்ரையல் வெர்ஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு புக்கே வந்து ஃபஸ்ட்டு போடுவாங்க, வெள்ளோட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழில்? ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா அதை ஃபஸ்ட்டு ட்ரையல் கொடுவாங்க, அதுக்கப்புறம் அது ஓகேனா தான் ரியல் இது வரும் இல்லையா. அதே போல் தான் வெர்ஷனில் வந்து 2 வெர்ஷன் சொல்லுவோம், ஒன்று ட்ரையல் வெர்ஷன், ஒன்று ஸ்டேபிள் வெர்ஷன். அதுதான் விண்டோஸ் 2001. தென் விண்டோஸ் 2000 விஸ்டா வந்து 2006 வந்தது. அப்டேட்டட் லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் விண்டோஸோட அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் இட் வாஸ் இம்ப்ரூவ்ட் மச் மோர். தென் விண்டோஸ் 7 வந்து 2009. இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருந்தது? பூட்டிங் டைம் வாஸ் இம்ப்ரூவ்டு, டக்குன்னு பூட் ஆகிடும். தென் நியூ யூசர் இன்டர்ஃபேஸ், ஆரோ பீக், பின்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு த டாஸ்க் பார், ஹேண்ட் ரைட்டிங் ரெக்காக்னைசேஷன், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 8. இதெல்லாம் இதனோட அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். இந்த ஆரோ பீக் அப்படிங்கிறதெல்லாம் இன்டர்ஃபேஸ், நம்ம சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் இன்டர்ஃபேஸ் அது. தென் விண்டோஸ் 8 அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஃபாஸ்டர், ஸ்டார்ட் பட்டன் வாஸ் இம்ப்ரூவ்ட். முதல்லலாம் இங்கே ஸ்டார்ட்னே இருக்கும், இப்போ இங்கே தான் இந்த ஐக்கான் வந்திருக்கு. தென் விண்டோஸ் 8 பெட்டர் அட்வான்டேஜ் ஆஃப் மல்டி கோர் ப்ராசஸிங், சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ், டச் ஸ்க்ரீன். எஸ்எஸ்டிங்கிறது நம்ம it is also used to store data, touch screen and other alternate input method. Then it served as common platform for mobile and computer. இது வந்து மொபைல்லையும் வந்தது, விண்டோஸ் மொபைல் இருக்குது, நோக்கியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். தென் விண்டோஸ் 10 ஸ்டார்ட் பட்டன் வாஸ் added again, multiple desktop, சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஃபார், இதுதான் நோட்டிஃபிகேஷன் சென்டர், இந்த இது ஃபார் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அண்ட் குவிக் ஆக்ஷன்ஸ். கொர்டனா வாய்ஸ் ஆக்டிவேட்டட். கொர்டனாங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம மொபைலெல்லாம் இருக்கும், நம்ம ஏதாவது வேணும்னா அந்த கூகுளில் அந்த ஒரு வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே சர்ச் வரும், நம்ம டைப் பண்ணுறதுக்கு பதிலாக. இல்லைன்னா இப்போ ஐஃபோன்லலாம் இருக்குது சிரின்னு சொல்லுவோம், நம்ம ஏதாவது ஓப்பன் பண்ணோன்னா ஜஸ்ட் சொன்னாலே போதும், அது ஓப்பன் ஆகிடும். ஸோ தட் இஸ் வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டண்ட், அதுதான் கார்டனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம விண்டோஸோட டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு தான். இட்ஸ் அ 5 mark question, you have to learn. Then mouse actions. இந்த மவுஸுங்கிறது என்னது? இட் இஸ் அன் இன்புட் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் மவுஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் இது மவுஸ் இருக்குல்ல, இந்த மவுஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இந்த நடுவில் இருக்கிறது ஸ்க்ரோல் பட்டன் சொல்லுவோம். ஸ்க்ரோல் எதுக்குன்னா இந்த பேஜ் ப்ரீவியஸ் முன்னாடி பின்னாடி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து லெஃப்ட் கிளிக்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு பட்டன் தான் லெஃப்ட் பட்டன், இதுதான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். ரைட் பட்டனுங்கிறது இட்ஸ் நார்மல், ஏதாவது சம் பிளேசஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரைட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எந்த இடத்துல கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஒவ்வொரு மெனு வரும். அந்த மெனு ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணுற இடத்த பொறுத்து மாறும். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோன்னா, அந்த மாதிரி மெனுவை பாப்அப் மெனு அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் மெனுன்னு சொல்லுவோம். நம்ம கிளிக் பண்ணுற இடத்த வச்சு அந்த ரைட் கிளிக் பண்ணால் ஒரு மெனுனால என்ன செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் கிளிக், இது ஏதாவது நம்ம ஸ்க்ரீனில் ஏதாவது செலக்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணால் ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகிடும். தென் அதை ஓப்பன் பண்ணணுன்னா இதையே 2 times என்ன பண்ணணுன்னா நீங்கள் டூ டைம்ஸ் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அந்த ஆக்ஷன் பேர் டபுள் கிளிக். தென் மவுஸ் எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறீங்க இல்லையா, இப்போ நான் வந்து எந்த பட்டனும் ப்ரெஸ் பண்ணல, மூவ் பண்ணி எனக்கு வேணுங்கிறது பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள், இது வந்து மூவ் ஆக்ஷன். இது ஏதாவது இப்போ இந்த வேர்ட் செலக்ட் பண்ணுன்னா ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்,
செலக்ட் பண்ணுறேன், ஒரே ஒரு கிளிக் பண்ணும், இது கிளிக் ஆக்ஷன். இதே ஃபைல்ஸாக இருந்தால் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த பட்டனை 2 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்ன பண்ணுறோம், ரைட் கிளிக். அது எதுக்குன்னா என்ன ஆகும்னா பாப்அப் மெனு ஏதாவது டிஸ்பிளே ஆகும். தென் ட்ராக் அண்ட் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னா ஸ்க்ரீன்லேருந்து ஏதாவது ஒரு ஐட்டம், வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் ஷோ யூ திஸ் 4 ஆக்ஷன்ஸ். இப்போ பாருங்கள், இது மவுஸ். நம்ம மவுஸ் மூவ் பண்ணுறப்போ இந்த பாயிண்டர் மூவ் ஆகுது இல்லையா, ஒரு ஆரோ மார்க்கு, இதை தான் மவுஸ் பாயிண்டர் அப்படிங்கிறோம். நான் இப்போ வந்து இங்கே மவுஸ் மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். I cannot show you the mouse how I am moving because I am using in the laptop. Then இப்போ வந்து இதில் ஜஸ்ட் இது ஏதாவது ஒரு ஐட்டம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஐட்டம் நமக்கு வேணுங்க, ஒவ்வொரு ஐக்கானை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மூவ் ஆக்ஷன். ஐ எம் நாட் ப்ரெஸ்ஸிங் எனி பட்டன், திஸ் இஸ் கால்ட் மூவ் ஆக்ஷன். இப்போ ஏதாவது ஒன்று நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம், அங்கே வச்சு ஒரு கிளிக், செலக்ட் தான் ஆகிடுக்கு. இதுவே ஓப்பன் பண்ணோன்னா ஐ எம் ப்ரெஸ்ஸிங் 2 times இமீடியட்லி, அப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். எந்த ஒரு அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணோன்னா இந்த இன்டூ பட்டன் கிளிக் ஓரத்தில் இருக்கு இல்லையா, கார்னரில் டாப் ரைட் கார்னரில் அது கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ மவுஸில் நம்ம என்னென்ன ஆக்ஷன் பார்த்தோம், இது வந்து மூவ் ஆக்ஷன், ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சிங்கிள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம், டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் ரைட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், ஐ எம் ப்ரெஸ்ஸிங் த ரைட் பட்டன், ஐ எம் கெட்டிங் எ மெனுனோ, இதுதான் பாப்அப் மெனு. இப்போ இங்கே வச்சு இங்கே என்ன மெனு என்னென்ன ஆப்ஷன் வந்திருக்குன்னு பார்த்துட்டிங்களே, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதுவே நான் இப்போ இதில் வச்சு கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஐ எம் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். சாரி, இங்கே வச்சு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஐ எம் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வருதா? ஸோ இதுதான் நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ வேறு வேறு மெனு ஆப்ஷன் மாறும். அதனால தான் அதை பேர் பாப்அப் மெனு அப்படிங்கிறோம். இப்போ இன்னொரு ஆக்ஷன் இருக்குது மவுஸ்க்கு. என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு வேணும் இந்த ஐட்டம் இருக்குல்ல, இந்த ஐக்கானை நம்ம மூவ் பண்ணலாம். இங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி அப்படியே வேணுங்கிற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடலாம். ஸோ திஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டோ, ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஜெக்டோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுற ஆக்ஷன் தான் ட்ராக் அண்ட் ட்ராப். அதை எப்படி பண்ணணும், அந்த இடத்துல அந்த வேணுங்கிற ஐக்கானை ஏதாவது அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு மவுஸு கையிலேருந்து கை எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வேணுங்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ திஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். So this is called toolbar students, sorry, quick launch toolbar nu solluvom idu. And again we shall get back to our program. So we have seen up to mouse actions வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன mouse action பார்த்தோம்? Could you all understand? அதனோட actual working I will show you. Menu bar, control bar, இது எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. So we have seen up to mouse icons. In next video we shall see the actual working in Windows operating system students. Until then, bye.
Thank you.